வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியோட கேம்பஸ் டூரை தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலி நானும் என்னோடய டீமும் வந்து இங்கே ஒரு ஹேக்கத்தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த காலேஜுக்கு வந்து விசிட் பண்ணியிருந்தோம். ஸோ நம்ம ஒரு கேம்பஸ் vlog வந்து ஷூட் பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ எடுத்தேன். அண்ட் இங்கே இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் வந்து என்னோட ஒரு பெனிஃபிட்டாக வந்து தெரிஞ்சிச்சு. பிகாஸ் என்னை பொறுத்த வரைக்கும் மற்ற ப்ரைவேட் இன்ஜினியரிங் காலேஜஸ்லாம் வந்து ஓரளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சுட்டு அவங்க வந்து அதிகமாக ஃபீ கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இங்கே இப்போ நீங்கள் பார்க்குற பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்டல். ஸோ எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்களேன். அவுட்டர் அப்பியரன்ஸ் ஆகட்டும், இல்லை நான் இங்கே கிளாஸ்க்கு உள்ளே இருந்து பார்த்தோம் வரையும் சரி. ஸோ நாங்கள் வந்து ஒரு ஜன்னல் வந்து ஓப்பனாக இருந்துச்சு. ஸோ அந்த கிளாஸோட உள்ளே இருக்கக்கூடிய அப்பியரன்ஸ் வந்து நான் வந்து ரெக்கார்ட் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ உள்ளேயும் சரி வெளியும் சரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸ் வந்து சூப்பராக இருக்குது. அண்ட் இவங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த மெட்டீரியல்ஸ் லைக் இப்போது எங்கள் காலேஜில் இருக்கக்கூடிய சேர்ஸ் அண்ட் டேபிள்ஸ் வந்து ஒரு மாதிரி இருக்கும். இவங்க வந்து எல்லாமே அந்த சேர்ஸ் அண்ட் டேபிள்ஸ் வந்து எல்லாமே நீட்டாக வச்சுருந்தாங்க. அண்ட் நாங்கள் 24 hour ஹேக்கத்தான் வந்ததுனால நைட்லாம் வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ நைட் வியூ இப்படி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கிளிப் வந்து அட்டாச் பண்ணேன். அண்ட் தென் இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி காமிச்ச வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஐடி அண்ட் சிஎஸ்பிஎஸ் பிளாக்கு. அண்ட் ஸோ இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் காலேஜ் என்ட்ரி கேட்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா இந்த ஒரு பில்டிங் இருக்குது. இந்த பில்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்சி, சிஎஸ்பிஎஸ் அண்ட் இசிஇ வந்து ஒரு பிளாக் ஆகும். அண்ட் பிஎம்இ வந்து இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிளாக்காகவும் வந்து இருந்துச்சு. அண்ட் தென் ஸ்ட்ரெயிட்டாக வராமல் லெஃப்ட் எடுத்தோம்னா அங்கே ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ்க்கான பிளாக்கும் வந்து இருந்துச்சு. காலேஜை பொறுத்தவரையும் நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. அண்ட் அங்கங்கே நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கக்கூடிய ஃப்ளெக்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. இது எல்லா காலேஜ்லேயும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். பட் இவங்க எம்டி ஸ்பேஸஸை வந்து இந்த மாதிரி கவர் பண்ணுறது இவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அடுத்த லெவலில் காட்டுறதுக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் இட் இஸ் Tier 2 காலேஜ் ஐ திங்க். ஸோ இங்கே இருக்கக்கூடிய கட் ஆஃப்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியணும்னா டிஎன்இஏ 2024 அதாவது ப்ரீவியஸ் இயர் டிஎன்இஏ கட் ஆஃப் வெப்சைட்டில் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன கட் ஆஃப் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த காலேஜில் அதர் தென் அகாடமிக்ஸ் நிறைய வித்தியாசமான ஆக்டிவிட்டீஸ்லாம் நடத்துகிறாங்க அப்படின்றது வந்து அங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி தெரிய வந்துச்சு. ஸோ நாங்கள் ஹேக்கத்தான் முடிச்சுட்டு நாங்கள் வெளியே போகிறப்ப பார்த்திங்கன்னா வெயிட் லிஃப்டிங் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அங்கே கூடிய ஒரு காமன் ஆடிட்டோரியமில் நடந்துகிட்டு இருந்துச்சு. இவங்க காலேஜில் இருக்கக்கூடிய செமினார் ஹால், அதாவது கான்ஃபரன்ஸ் ஹால்னு சொல்லுவோம்ல, ஸோ அதுவுமே வந்து நல்லா தான் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸ் இந்த காலேஜுக்கு வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஸோ நல்ல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்துச்சு. அண்ட் நீங்கள் என்ன கட் ஆஃப் இந்த காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணுவீங்களா அப்படின்றது வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த காலேஜ் பற்றி யாருக்காவது தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து தெரியிருப்பாங்கல்ல, ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் அட் லாஸ்ட் நாங்கள் ஹேக்கத்தான் முடிச்சது இருக்குது. ஸோ நாங்கள் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம். இங்கே சைட்டில் பார்க்குறீங்களா, ஸோ அதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன ஸ்டால்ஸ் வந்து போட்டுருந்தாங்க. ஆஸ் யூஷுவல் ஒரு காலேஜ் வந்து ஒரு ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணுதுன்னா ஸோ பல வெண்டர்ஸ்க்கு வந்து ஸ்டால்ஸை விட்டு லைக் ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டால்ஸ்லாம் வந்து இங்கே இருந்துச்சு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன பாத்வே. ஸோ என்ட்ரி கேட்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக நான் நடந்து வந்தால் இங்கே இருக்கக்கூடிய அந்த சிஎஸ்பிஎஸ், சிஎஸ்சி, இசி, பிஎம்இ பிளாக் வந்து இருக்குன்னு சொன்னல. ஸோ இது ரெண்டா பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மரங்களும் செடிகளும் வந்து வளர்த்து வச்சுருந்தாங்க. ஸோ இந்த காலேஜ் கேம்பஸ் எப்படி இருக்குன்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.